ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோல ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறோம். இந்த வேலையை பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 மேல ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். இந்த வேலையை பத்தி ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்ப்போம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் லெட்டரா எல்லா வித இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஜாப் லெட்டரா உள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல குரூப் டி கேட்டகரியில பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்துட்டு 10th முடிச்சதாலே போதும் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஆல் ஜோனல் ரயில்வேஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா இதுக்கான போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்றாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ஜெனரல் அசிஸ்டன்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேண்டீன், ஆபீஸ் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32,432 ஜாப் வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்மேன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 வேகன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 5,058. இந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராபிக் ரிலேட்டடா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராபிக் சிக்னல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அவங்க கையில வந்து பிளாக், கையில வந்துட்டு கொடி வச்சிருப்பாங்க, பிளாக் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்துட்டு சிக்னலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, கையில இருந்து லைட் கூட வச்சிருப்பாங்க பாத்துருக்கீங்க. சோ இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஒர்க்ஸ்மே இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ட்ராக் மெஷின் அசிஸ்டன்ட் கேட்டகரியில எடுக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கேட்டகரியில வரும். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 799 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ட்ராக் மெயின்டெனர், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் வேகன்சி பார்த்தோம்னா 13,187 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. இதோட மெயின் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ல வந்துட்டு சின்ன சின்ன மெயின் ஃபால்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ராக் வந்து டைட்டனிங் பண்றது, கிளாம்ஸ் வச்சு ஜாயின் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் மெயின்டெனிங் கேட்டகரியில வரும். சோ இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஜாப் வேகன்சி அலாட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இதுல சதர்ன் ரீஜன் பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா 2,249 வேகன்சி வந்து அலாட் பண்ணிருக்காங்க. இதுல நம்மளுடைய ட்ராக் மெயின்டெனருக்கு பார்த்தோம்னா 1,129 ஜாப் வேகன்சி இருக்கு. இதுதான் பார்த்தோம்னா நம்மளோட ரீஜனுக்கு ஹையஸ்ட் வேகன்சி. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2025 ஜனவரியில வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். லாஸ்டா பார்த்தோம்னா நமக்கு 2019 தான் பார்த்தோம்னா 1 லேக் மேல பாத்தீங்கன்னா இந்த குரூப் டில வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி அலாட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. சோ நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு இதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். இந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மினிமம் வந்துட்டு 18, மேக்ஸிமம் 30 வயசு வரை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு ஏஜ் ரிலாக்சேஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலக்ஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் நமக்கு. இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு ஒரு 25 ல இருந்து 30 வரை எக்ஸெப்ட் பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஜெனரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது ரிலேட்டா பார்த்தோம்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி 100 மார்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான டூரேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு 90 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வரக்கூடிய எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்மளோட சேனலை அப்டேட் பண்றோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.